அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ராஜயோகம். நான் உங்களோட ராஜமுருகன் பேசுகிறேன். முதல்ல என்னோட யூடியூப் சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னாக்கா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச் இன் இந்தியா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா வருங்காலத்திலே மிக சிறந்த ரிசர்ச்னு கருதப்படுறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஆர்டிக்கலில் வந்தது. பார்ப்போம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஏஐ ரிசர்ச் இன் இந்தியா. ஏஐ என்பது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இனி வரும் காலத்தில் உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இந்த ஒரு தொழில்நுட்பத்துக்கு உள்ளதுன்னு பல்வேறு வகையான ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு வராங்க. ஸோ அவ்வாறாக இருக்கும் அந்த ரிசர்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச் இந்தியாவில் தற்போது எந்த அளவுக்கு இருக்குது என்பதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபின்ஷார்ட்ஸ் என்ற ஒரு நியூஸ் வெப்சைட் ஆர்டிக்கல்லேருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா? மெயினாக எந்தெந்த கண்ட்ரி டாமினேட்டடாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு மெயினாக கொடுத்துருக்காங்க. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 10வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இந்தியா ஸ்டாண்ட்ஸ் அட் த 10th ஸ்பாட் அமாங் கண்ட்ரிஸ் ஃபைலிங் ஏஐ ரிலேட்டட் பேட்டன்ட்ஸ். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பாக பேட்டன்ட் பதிவு பண்ணாங்க, சொல்கிறது காப்புரிமைன்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 10வது இடத்துல இருக்குது. யார் யாரெல்லாம் ஃபஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ், சைனா அண்டு ஜப்பான். இந்த 3 கண்ட்ரி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடான பேட்டன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைலிங் பண்ணுறதுல இதெல்லாம் இருக்காங்க, அதாவது முதலிடத்தில் இருக்காங்க. நாம் வந்து இந்தியா ஏன் அந்தளவுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னேற முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது யார் திங்க் பண்ணுறாங்க? மீன்ஸ் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் திங்க் பண்ணுறது எதுனா கம்ப்யூட்டர் தான் திங்க் பண்ண போகுது. ஓகேங்களா? ஃபார் இன்ஸ்டன்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் கேன் ஒன்லி திங்க் அண்ட் ப்ராசஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் ஹியூமன்ஸ் இஃப் தே ஆர் அலோட் டு லேர்ன் ஃப்ரம் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் டேட்டா. ஓகேங்களா? அதாவது டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் டேட்டாவில் இருந்து இந்த கம்ப்யூட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணும், ப்ராசஸ் பண்ணும். ஓகேங்களா? ஆனால் அதுக்கான இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் நோக்கம் படி தான். அதோட இப்போ போய் பார்க்கலாம், கீழே ஓகே பார்க்கங்களா. மேலே வந்து பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட் சொல்லியிருக்காங்க ஏஐ பற்றி. ஆர்டிஃபிஷியல் ரிசர்ச் இஸ் எக்ஸ்பென்சிவ் அண்ட் requires a lot of investment in building cutting edge processors and research facilities. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு தொழில்நுட்பத்தை வந்து இது பண்ணணுனாக்கா இது மிகவும் விலை மதிப்பு உடைய ஒரு தொழில்நுட்பம். ஒரு நல்ல ப்ராசஸர்ஸை ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸை க்ரியேட் பண்ணணும்னா அதிகப்படியான காசு தேவைப்படும். ஓகேங்களா? அதான் மெயினாக சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி யாரெல்லாம் வந்து இது பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா billion-dollar corporations like Google or IBM or startups backed by wealthy investors. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். ஓகேங்களா? இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்சின் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் வந்து இந்த கம்ப்யூட்டர் வாங்கிறதுக்கான கம்ப்யூட்டர் அமைப்பதற்காக ஒரு புதிய ஒரு முயற்சி தான் எடுத்து வந்துருக்குறாங்க. கம்சின் போட்டிருக்காங்க ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா AIRAVWAT ஹெராவாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டர் த ஹெராவாட் இனிஷியேட்டிவ் த கவர்மெண்ட் பிளான்ஸ் டு பில்ட் எ சீரீஸ் ஆஃப் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் மேனுஃபேக்சரர்ஸ் லைக் நிவிடியா அண்ட் இன்டெல். ஓகேங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? The supercomputer facilities will be hosted at various academic institutes like IITs, IISc, etc. And these academic institutes will be at the forefront of AI research. ஓகேங்களா? இது மாதிரி இன்ஸ்டியூட்டில் நிறுவனத்தினால அந்த இன்ஸ்டியூட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா AI ரிசர்ச்சில் முதல் படியாக வர முடியும். They are also expected to act as a guides and mentors for other institutes in this domain. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா
மற்ற கல்லூரிகளுக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இன்ஸ்டியூட்ஸுக்கும் ஒரு கைடு மாதிரி வந்து ஆக்டிவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஹெல்பிங் எய்ம்ஸ் ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டு டெவலப் ஏஐ பேஸ்ட் சொல்யூஷன்ஸ் ஃபார் ஹெல்த் கேர் அண்ட் அதர் அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா? அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற துறைகள் சம்மந்தமாகவும் இந்த இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? And the government is banking on this democratic access model to invigorate the AI ecosystem in India. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தா சொல்கிறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. பாப்பா அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்கிறது கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. ஸோ இந்த ப்ராஜெக்ட் மூலிமா சுமார் 70 ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டி வந்து கொண்டு வரலாம் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம மெயினாக பார்க்கணும். இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கரண்ட்லி வி ஹவ் ஜஸ்ட் 2 சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அமாங் த 500 பெஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இந்த வேர்ல்டு. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2 கம்ப்யூட்டர் தான் இருக்கும். அதாவது உலகில் தலை சிறந்த சூப்பர் கம்ப்யூட்டரில் 500 நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2 வகையான 2 சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் தான் இருக்கும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் இருக்கிற ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா உலகளவு கூட காம்படிட் பண்ண முடியாதுன்றதுக்கு இது ஒரு மிக சிறந்த உதாரணம். அதாவது சூப்பர் கம்ப்யூட்டர் இல்லாமல் ஈவன் நவேடேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடிஸ்லையும் சரி ஐஏஎஸ்லையும் சரி இந்த பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைனாவில் 226 சிஸ்டம் இருக்குது, சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா 113. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு பல மடங்கு அதிகமாக இருக்கிற கண்ட்ரி கூட நம்மக்கிட்ட கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டி இல்லாமல் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஹெச்டி முடிக்க முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. பப்ளிகேஷன் வராமல் சரி டிலே ஆகிட்டு இருக்கு பிஹெச்டி டியூரேஷன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் இதுக்கு வந்து ஒரு விரைந்து முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகிறேன் நான். இதுதான் இன்றைக்கி மெயின் பாயிண்ட்டு. we have just 2 supercomputers among the 500 best supercomputers in the world. 226 of which are in China and 113 in the US. ஓகேங்களா? நம்மளோட கிட்டத்தட்ட எத்தனை மடங்கு தெரியுமா? 113 மடங்கு அதிகமாக வச்சுருக்காங்க சைனா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது 56.5 அதாவது அந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் வச்சுன்னுக்கிறான். அவங்க கூட நம்ம எப்படி காம்படேட் பண்ண முடியும்? அதாவது உயர்கல்வி நடத்துகிற ஒரு அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிர்வாகம் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய இந்த ஏஐ ரிலேட்டடான கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கல்லூரிகளுக்கும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெசிலிட்டி இல்லாத கல்லூரிகளுக்கு கொடுத்து இந்த ஏஐ ரிசர்ச் மூலியமாக மாணவர்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டத்தில் கொண்டு போவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஓகேங்களா? நன்றி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகவும் வருந்தத்தக்க செய்தி. ஆனால் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிராவாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. அது வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் வி கேன் காம்படேட். 70 தான் வருது. ஓகேங்களா? அப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 3 மடங்கு அதிகமாக இருக்கும் சைனா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட வந்து ஆல்ரெடி இருக்குது. ஓகேங்களா? இதனால் வந்து இந்தியாவோட ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மிகவும் பின்தங்கி இருக்குது என்பதற்கு இதே ஒரு சிறந்த உதாரணம். நன்றி, வணக்கம்.